இதில் வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க் எல்லாம் ஒயிட் மீன் சூப்பராக இருக்குது, பியூர் ஒயிட். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் என்ன ஃபிஷ்ஷுன்னு தெரியல, ஆனால் பார்க்க சூப்பராக இருக்குது. இது என்னடா தபரா பாம்பு மாதிரி இருக்கு, இது என்ன பாம்பா இல்லை என்னது அது பாம்பா ஃபிஷ்ஷாக தெரியலையே அப்பா, இது ஃபிஷ்ஷாக பாம்பான்னு எனக்கு தெரியல, ஆனால் ஃபிஷ் மட்டும் இருக்கு. எல்லாம் பாருங்க அந்த பிவிசி பைப்புள்ளே போயிடுச்சுங்க எல்லாம். இது அழுக்கு சாப்பிட்ற மீன் தான், இது சவுத் ரோட்டி. இங்கே வந்தோடனே நல்லா டிசைன்ஸ்லாம் கொடுக்குறாங்க. இந்த மீன் பார்த்தீங்கன்னா எல்லா மீனுக்கும் மீசை இருக்குது, ஆனால் மொத்தமாக எல்லாம் ஒன்று மேலே ஒன்றா இருக்குது, தனித்தனியாக மேய மாட்டேங்குது. இந்த ஃபிஷ்ஷும் ஒயிட்டாக இருக்குது, அந்த பக்கம் பார்க்கணும். இந்த மீன் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குது, ஆனால் அசையவே மாட்டேங்குது, இது ராக் மாதிரியே இருக்குது. பூமிக்கா இது பெருசு, இங்கே பாருங்களா இது ரொம்ப பெருசாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது அந்த மீன். மீன் மாதிரியே இல்லையே, இல்லை சும்மா பொம்மை மாதிரி வச்சுருக்காங்களோ. குட்டி குட்டி ஃபிஷ்ஷு, கலர் கலராக இருக்குது பாருங்க, க்ரீனு ரெட்டு பர்பிள் ஆரஞ்சு செம்மையாக இருக்குது. ஏய் ஏண்டா க்ரீன் பர்பிள் அந்தளவுக்கு தெரியல. வாவ், பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வருது பாருங்களேன். இது இங்கேருந்து ஆரம்பித்து அப்படியே நமக்கு மேலே ரூம்
சூப்பராக இருக்குது. நடந்து போகும்போது டாப்பில் இருக்குது எல்லாமே நல்லா செட் பண்ணியிருக்காங்க சூப்பராக. இங்கே பாருற மேலே டாப்பில் இருக்குது பாருற இல்லை நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது தெரியல, இது உள்ளே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது. தொடு மேலே தொடுற எடுக்கண்டா அப்படியே. நல்லா செட் பண்ணிட்டாங்க, சூப்பராக இருக்குல்ல. இவ்வளோ நாள் போட்டதுலேயே இது நல்லா இருக்கு. என் தலைக்கு மேலே இருக்குது, நல்லா இருக்குது, அழகாக இருக்கு பார்க்க.